சரி வந்து அவங்க அம்மா கிட்ட பொய்யே சொல்லிடுறாங்க. பொய் சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்ருக்காங்க, அழுதுட்ருக்காங்க. நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேம்மா, உண்மையிலேயே வந்து நான் அவர் கூட வாழ்ந்துட்டேம்மா, சாரிம்மா அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அழுதுட்ருக்காங்க. விஜய் பற்றி நினச்சி பார்த்து மனசு கஷ்டப்பட்டு நடந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்து அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து இவ இப்படி சொல்கிறாளே, உண்மையிலேயே வந்து வாழ்ந்திருக்க மாட்டா தான் நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்க பட்சத்தில் காவேரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அவள் லைஃப் நல்லா இருக்கணும், அதுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு பார்த்து நம்ம தான் வைக்கணும், அவள் எல்லாத்தையும் மறந்து வந்தோன்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து அதுக்கப்புறம் அப்பள கம்பெனிக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து காவேரி வந்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி வந்து காவேரி வந்து ஒரு ஆர்டர் விஷயமா வெளியே போகும்போது விஜயை பார்க்குறாங்க. விஜயை பார்த்துட்டு வந்து காவேரி வந்து ஒதுங்கி போக பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து விடாப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் காவேரி என்னை வச்சு ஒதுங்கி போக நினைக்கிற, என்னை உனக்கு பிடிக்கலையா, கடைசி வரைக்கும் என்கிட்ட வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்ருக்காரு. இங்கே பாருங்கள் விஜய், இதுக்கப்புறம் நம்ம விஷயத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, நான் அதான் சொல்லிட்டேன்ல என் அம்மா பேச்சு தான் நான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என் அம்மா சொன்னது மட்டும் தான் நான் கேட்பேன், வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நில்லு காவேரி, ஒரு முடிவு சொல்லிட்டு போ, என்ன நினச்சிட்டு இருக்க, நான் அதான் சொல்கிறேன்ல உன்னை மனப்பூர்வமாக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, என் மனசு திறந்து நான் சொல்லிட்டேன்ல, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீ தாண்டி என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமாவும் ஏன் காவேரி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, எதை வச்சு நீ யோசிச்சு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க காவேரி, நான் எதை பற்றி யோசிக்கலைங்க, நான் என் அம்மா பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன், என் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து நீங்களும் நானும் தனியாக இருக்கிறது நல்லது நம்ம 2 பேருக்கும் அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. யாரை கேட்டு நீ இப்படிலாம் பண்ணுற, இங்கே பாரு இந்த நிமிஷம் நான் சொல்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போது, அத்தை தானே பிரச்சனை, அத்தை நான் என்னை ஏற்றுக்கினா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அப்புறம் நீ என் கூட வந்து வாழ்வல்ல, நம்ம வீட்டுக்கு வருவல்ல அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது, என் அம்மா கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க, உங்களை எங்கள் அம்மா பயங்கரமாக வெறுக்கிறாங்க, ஏன்னா நீங்கள் என்னை வந்து பண்ண வேலை அவங்களுக்கு அப்படி நினச்சிட்டு இருக்காங்க மனசில், உண்மையிலே சொன்னப்பட நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தில் வந்து கையெழுத்து போடணும், ஆனால் இருந்தாலும் வந்து என் அம்மா எனக்கு தெரியும் காவேரி, அவங்க பொண்ணுன்றதால உன்னை ஏற்றுக்கிட்டாங்க, நான் அவங்க பையன் இல்லையே, நான் யாரோ தானே, என்னை அவங்க பையனாக அவங்க நினச்சிருந்தாங்களா, இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களா, என்னை இப்படி ஒதுக்கி வச்சுருப்பாங்களா, அவங்க மேலே நான் அத்தன்ற அன்பு அவ்வளோ வச்சுருந்தேன், ஆனால் அவங்க என்னை வந்து வேறு ஆளோ தானே பார்த்துருக்காங்க, குடும்பத்து ஒரு ஆளாக பார்க்கல காவேரி அப்படின்னு, என் அம்மா அப்படிலாம் யோசிக்கல, ஆனால் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, நான் ஒரு முடிவாக உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், அதை கேட்டுட்டு நீ போ அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இவ்வளோ நாள் நான் ஒதுங்கி இருந்துட்டேன், இதுக்கப்புறமாவும் நான் ஒதுங்கி இருக்க முடியாது, நீ உன் குடும்பம் இல்லாமல் சரி, நீ இல்லாமல் சரி, என்னால் வாழவே முடியாது, அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்கூட உன் கூட மட்டும்தான் நான் வாழ போகிறேன், நான் தனியாக என்னால் இருக்க முடியாது காவேரி என் வீட்டில் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும், அப்போது இந்த விஜயை பற்றி நீயே தெரிஞ்சுப்ப, அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. அதை கேட்டு காவேரி ஒன்றுமே புரியாமல் ரொம்ப பதறி போகிறாங்க. இவர் என்ன சொல்ல வராரு, வீட்டுக்கு வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, அம்மா என்ன நினைப்பாங்க, இவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, விஜய் அப்படின்றாங்க. வெயிட் அண்ட் சீ காவேரி அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இங்கே விஜய் சொன்ன விஷயத்தையே வந்து காவேரி வந்து அப்படி யோசனை பண்ணிகிட்டே உள்ள ரூம் வராங்க. என்னடி அப்பளம்லாம் வந்து போயிடுச்சா, ஆர்டர் ஏதாவது கிடச்சதா, புது ஆர்டர் ஏதாவது, அதுக்கு என்னென்னடி அப்பளத்தெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு காவேரி எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே யோசிச்சுட்டே வராங்க. என்ன நீ எதையும் யோசிச்சுட்ருக்க, நான் கேட்டுட்ருக்கேன்ல அப்படின்னு, ஒன்றும் இல்லைம்மா ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு பார்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஒரு யோசனையாக, இவ ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி இருக்கா, இதில் வந்து இப்படி வேற இருக்கா, இவளுக்கு நினச்சி என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம சார். அடுத்த நாள் வந்து விஜய் வந்து கதவை தட்டுறாரு. காவேரி வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என் மாமியார் வீட்டோட மாப்பிள்ளையாக நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க காவேரியில் அதிர்ச்சி அடைகிறாங்க.